தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான திமுகவின் போராட்டம் அரசியல் நாடகம் என தமிழக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். அதனை காண்போம். அதனால சும்மா உணர்வுபூர்வமாக மக்களை ஏமாற்றிக் கொண்டே இருப்பதில் அர்த்தமில்லை. முதலமைச்சர் எது செய்தாலும் அது இன்னைக்கு நாடகம். அவரோட ஒட்டுமொத்தமான மோசமான ஆட்சியை மறைப்பதற்கு இன்னைக்கு அவர் எடுத்து இருக்கிற ஆயுதம் மறுசீரமைப்பு என்பதுதான் எனது கருத்து. அவர்களுக்கு எந்த தார்மீக உரிமையில அது மட்டும் இல்ல, பெண்கள் மசோதாவையும் எதிர்க்கிறாங்க. பெண்களுக்கு ஒரு 70-75 வருஷம் கழிச்சு ஒரு அங்கீகாரம் கிடைக்குதுன்னா அதை மறுப்பதற்கு இவங்கெல்லாம் எனக்கு என்ன அவசரம்னு கேட்கிறாங்க. 70 வருஷம் கழிச்சு பெண்கள் மசோதா வருவது அவசரம் என்றால் இவர்கள் அது மாதிரி வேற எதையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. செல்வ பெருந்தகை மகளிர் மோர்ச்சா தலைவி என்ன செஞ்சாங்க? மகளிரணி தலைவி பேசின உடனே அவன் கட்சியை விட்டு நீக்கியாச்சு. ஆக பெண்களின் குரல் சாமானிய இடத்தில் மட்டுமல்ல, அரசியலில் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அதுவும் இண்டி கூட்டணியில. அதனால் பெண்களும் அவர்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். இன்றைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். அதனால சும்மா உணர்வுபூர்வமாக மக்களை ஏமாற்றிக் கொண்டே இருப்பது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.